ஓகே, ஃபைல் ஷேரிங் பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபைல் ஷேரிங் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் நம்ம நார்மலாக இப்போ எப்படி ஃபைல் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம் இவ்வளோ நாளாக அப்படின்னா, நம்ம ஒரு ஃபோட்டோ கேமராவில் எடுப்போம், ஃபோனில் எடுப்போம், டக்குன்னு ஷேர் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ்க்கு, இல்லை ஏதாச்சும் ஷேர் பண்ணிட்டே தான் இருப்போம் ஃபைல்ஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் என்னோடய மொபைல் கேமராவில் ஒரு பிக் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இதான் அந்த பிக். நார்மலாக அந்த பிக்கை ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போனோம் அப்படின்னா இந்த மாதிரி பேசிக் இன்ஃபர்மேஷன். இதில் பார்த்தீங்கன்னா டீடைல்ஸ் அப்படின்ற ஒரு பேஜ் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரில. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஆத்தர் செட் பண்ணியிருந்தீங்கன்னா ஆத்தர் வரும், எந்த டேட்டில் எடுத்தீங்க, அதோட ப்ரோக்ராம் நேம் என்ன, இமேஜ் ஐடி, ஸோ அதோட டைமென்ஷன், வித், ஹைட், ரெசல்யூஷன், டெப்த்து, ரெசல்யூஷன் யூனிட், அப்புறம் கலர் ரெப்ரசன்டேஷன், ஃபைனலாக அந்த கேமரா மேக்கர் யாரோட, எந்த மொபைல், எந்த டிவைஸ், அதோட மாடல் நம்பர் என்ன, அதோட எக்ஸ்போஷர் டைம் என்ன, ஐஎஸ்ஓ ஸ்பீட் என்ன, பயாஸ் என்ன, அண்ட் இன்னும் ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தால் பிரைட்னஸ் எவ்வளோ வச்சுருந்தேன் அந்த டயத்தில், அண்ட் ஒயிட் பேலன்ஸ். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஜிபிஎஸ் டீட்டெயில்ஸ், லாட்டிடியூட், லாங்கிடியூட், ஆட்டிடியூட், அண்ட் ஃபைல் நேம், இப்போ அது எந்த பாத்தில் இருக்குது, சி டிரைவ் யூசர்ஸ் அந்த பாத்தில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்க டீட்டெயில் ஒவ்வொரு ஃபோனை பொறுத்தோ, ஒவ்வொரு கேமராவை பொறுத்தோ, ஒவ்வொரு டிவைஸை பொறுத்தோ நம்ம வந்து ஒரு ஃபைலை எங்கேயாச்சும் ஷேர் பண்ணும்போது ஷேர் பண்ணிருக்கோம். அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம எந்த மாதிரி டிவைசஸ் யூஸ் பண்ணுறோம், ஸோ என்ன மாதிரி லேப்டாப்ஸ் யூஸ் பண்ணுறோம், அதில் என்ன மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணுறோம், நம்ம அதை அவங்க ஐடென்டிஃபை பண்ணலாம் யார் வேணாலும் ஈஸியாக. ஏன்னா நம்ம மோஸ்ட்லி எல்லா இதையும் கொடுக்குறோம். இதுலலாம் பார்த்தீங்கன்னா லாட்டிடியூட் லாங்கிடியூட் முதற்கொண்டு நோட் பண்ணியிருக்கு. ஸோ எக்ஸாக்டாக நான் அந்த வேர்ல்டில் எங்கே இருந்தேன்னு என்ன ட்ராக் பண்ணிடலாம். இந்த மாதிரி டேட்டாவை தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா மெட்டா டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்டர்நெட்டில் சரி எங்கேனாலும் சரி நம்ம இப்போ தான் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒவ்வொரு ஃபைல்லையும் மெட்டா டேட்டா இருக்கும். இந்த மெட்டா டேட்டாவை நம்ம ரிமூவ் பண்ணுறதே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இதை எப்படி நம்ம சேஃபாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நான் ஜஸ்ட் ஃபைல்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு சாம்பிள் காட்டணுன்றக்காக நான் வந்து ஒரு ஃபைல் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து ஒரு சாம்பிள் இமேஜ் இன்டர்நெட்லேருந்து எடுத்தேன். இந்த மாதிரி இருக்குது ஒரு சாம்பிள் இமேஜ். உங்களோட டெய்ல்ஸ் ஓஎஸில் நீங்கள் இந்த மெட்டா டேட்டாவெல்லாம் ரொம்ப ஈஸியாக கிளியர் பண்ணலாம். எப்படி கிளியர் பண்ணலாம் அப்படின்னா, எந்த ஒரு ஃபைலாக வேணா இருக்கட்டும், அதை ரைட் கிளிக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ரிமூவ் மெட்டா டேட்டா அப்படின்னு ஒரு ஆப்ஷனே இதில் டிஃபால்ட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ ரிமூவ் மெட்டா டேட்டான்னு கொடுத்தோம் அப்படின்னா இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா ஒரு பேக்கப் கிரியேட் பண்ணும். ஒரு பேக்கப் கிரியேட் பண்ணிட்டு அதில் உள்ள மொத்த டேட்டாவையும் எரேஸ் பண்ணிடும். ஸோ இது வந்து ஒரிஜினல் ஃபைல், இது வந்து கிளீனான ஃபைல். ஸோ கிளீன்டுன்னு சொல்லி ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ நீங்கள் எங்கே எந்த ஃபைலை ஷேர் பண்ணுறதா இருந்தாலும் ஓகே தான். இமேஜாக இருக்கட்டும், பிடிஎஃபாக இருக்கட்டும், வீடியோவாக இருக்கட்டும், இந்த மாதிரி எந்த ஃபைலாக வேணா இருக்கட்டும், அதை ரைட் கிளிக் பண்ணி அதோட கிளியர் மெட்டா டேட்டா கொடுத்தீங்கன்னா அதோட கம்ப்ளீட் டேட்டா ரிமூவ் ஆயிரும். இப்போ அதை ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போகிறேன், இமேஜ்க்கு போகிறேன், என்ன வருதுன்னா இமேஜ் டைப் என்னன்னு வருது, ஜேபக், வித் எவ்வளோ, ஹைட் எவ்வளோ, அவ்வளோதான். வேறு எதுவுமே கிடைக்கல. எந்த கேமரா, எந்த டிவைஸ், என்ன வெர்ஷன், லாட்டிடியூட், லாங்கிடியூட், இந்த மாதிரி எதுவுமே வரல. ஸோ இப்போ இதை நம்ம ஷேர் பண்ணலாம், சேஃபாக இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணியிருக்க மாட்டோம் இதுக்கு முன்னாடி. பட் இனிமேல் இந்த மாதிரி பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் நார்மலாக ஷேர் பண்ணுற ஃபைல்ஸில் இவ்வளோ டேட்டா எம்பர்ட் ஆயிருக்கு. டெக்ஸ்ட் மெசேஜ் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, இந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் இல்லை. மெட்டா டேட்டா, அதாவது மீடியா ஃபைல்ஸ், இந்த மாதிரி நீங்கள் எது ஷேர் பண்ணுறதா இருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் மெட்டா டேட்டா கண்டிப்பாக க்ளீன் பண்ணணும். அப்படி க்ளீன் பண்ணலை அப்படின்னா என்ன ஆகும், உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் நீங்களே லீக் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஸோ நீங்களே உங்கள் ப்ரைவசியாக மற்றவங்களுக்கு தெரிவிக்கிறீங்க. ஸோ அதில் கேர்ஃபுல்லாக இருங்க. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம எப்படி ஃபைல்ஸ்லாம் சேஃபாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா, பேசிக்காக நிறையா பேர் என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா, வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுவாங்க ஷேர் பண்ணுறதுக்கு, கூகுள் குரோம் யூஸ் அதாவது என்ன சொல்கிறது, கூகுள் டிரைவ் யூஸ் பண்ணுவாங்க, இமெயில் யூஸ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி நிறையா இது யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் யூஸ் பண்ணுறனால என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா, இப்போ நான் வந்து ராஜ்னு வச்சுக்கோம், என் ஃப்ரெண்டு வந்து விமல், நான் வந்து என் ஃப்ரெண்டு விமலுக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்புகிறேன். இந்த மாதிரி சர்வீஸ் ஏதாச்சும் ஒரு சர்வீஸ் யூஸ் பண்ணி தான் நான் என்ன பண்ணுறேன்னா என்னோட ஃபோட்டோவா அவனுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும், என்னோட ஃபோட்டோ டைரெக்டாக என் ஃப்ரெண்டோட ஃபோனுக்கு போயிடாது. தேர்ட் பார்ட்டி சைட் ஏதாச்சும் ஒன்று போகும். இப்போ கூகுள் வழியாக நான் சென்ட் பண்ணுறேன்னா அவனோட சர்வருக்கு போய் அங்கே ஸ்டோர் ஆயிரும். ஸ்டோர் ஆனதுக்கு அப்புறம் அதோட ஒரு காப்பி தான் என் ஃப்ரெண்டுக்கு போகும். ஸோ என்ன ஆகுது, இன்பிட்வீன்ல நம்ம டேட்டா எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சர்வர்ல போய் ஸ்டோர் ஆயிருது.
ஸோ அப்போ என்ன ஆகுது, அந்த செர்வருக்கு யாருக்காச்சும் அக்சஸ் கிடைச்சாலோ இல்லை அந்த செர்வரோட டேட்டா லீக் ஆனாலோ என்ன ஆயிரும், என்னோட மொத்த பர்சனல் இன்ஃபர்மேஷனுமே லீக் ஆயிரும். இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஓவர் கம் பண்றதுக்காக தான் ஃபயர்ஃபாக்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஃபயர்ஃபாக்ஸ் சென்ட் அப்படின்ட்டு ஒரு நியூ ஃபைல் ஷேரிங் மெத்தடா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா, ப்ரௌசர் சைடு, அதாவது இப்போ நான் ஒரு ப்ரௌசர்ல தான் இதை ஓப்பன் பண்ணியிருக்கேன், நான் ஒரு ஃபைல் இதில் அப்லோட் பண்ணேன் அப்படின்னா அந்த ஃபைலை இது ஆட்டோமேட்டிக்கா என்னோட ப்ரௌசர் வழியா என்கிரிப்ட் பண்ணி சென்ட் பண்ணும் என் ஃப்ரெண்டுக்கு. மறுபடியும் அவனோட ப்ரௌசரால மட்டும்தான் டீக்ரிப்ட் பண்ண முடியும். ஊடால எந்த சர்வருக்கு போனாலும் கண்டிப்பா என்கிரிப்டட் ஆகி தான் இருக்குமே தவிர அவங்களால ஃபைல் இருக்குன்னு பார்க்க முடியும், ஆனா என்ன ஃபைல் இருக்கு எப்படி இருக்கு எதுவுமே பார்க்க முடியாது. எக்ஸாம்பிள், இந்த இமேஜை நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இதை இங்கே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் கேட்கும். இந்த ஃபைலை நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, ஒரே ஒரு டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்பெரி பண்ண வைக்கலாம். ஸோ இதை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு அனுப்புறீங்க, உங்கள் ஃப்ரெண்டு இதை ஒரே ஒரு வாட்டி டவுன்லோட் பண்ணுறான், அதுக்கப்புறம் என்ன ஆயிரும், இந்த ஃபைல் பெர்மனெண்ட்டாக உங்கள் சர்வர்ஸ்லேருந்து டெலீட் ஆயிரும். அதுவும் சேஃப் தான். ஏன்னா ஒன்ஸ் என் ஃப்ரெண்டு டவுன்லோட் பண்ணிட்டானா இது அவங்க யார்கிட்டயுமே இருக்க தேவையில்லை, அதனால இதை நம்ம டெலீட் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம செட் பண்ணலாம். இல்லாட்டி உங்க 4-5 ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்க செட் பண்றீங்க அப்படின்னா 5 டவுன்லோட் வைக்கலாம், 20 வைக்கலாம், 100, இந்த மாதிரி நீங்க லிமிட் செட் பண்ணலாம். ஓகே, லிமிட் வேணாம் அப்படின்னா நீங்க என்ன செட் பண்ணலாம்னா டேஸ் செட் பண்ணலாம். ஒன்று 5 நிமிஷத்துல எக்ஸ்பைரி ஆயிடணும், ஒரு நாள்ல எக்ஸ்பைரி ஆயிடணும், 7 நாள்ல எக்ஸ்பைரி ஆயிரும், இந்த மாதிரி பண்ணலாம். இன்னும் அதிகமா என்ன பண்ணலாம்னா ப்ரொடெக்ட் வித் பாஸ்வேர்ட். ஸோ நீங்க இதுக்கு பாஸ்வேர்ட் செட் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்க என்ன வேணா செலக்ட் பண்ணலாம். ஃபைனலா இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்லோட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுங்க. இப்போ இது என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா என்கிரிப்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ நம்ம ஃபைலை என்கிரிப்ட் பண்ணி சென்ட் பண்ணுது. ஸோ எங்கேயும் போறதுக்கு முன்னாடியே இது என்கிரிப்ட் பண்ணிடுது. இப்போ பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு லிங்க் கிடைச்சிருக்கு. அந்த லிங்க்கை நான் காப்பி பண்றேன். இப்போ நான் யாருக்கு இந்த ஃபைலை சென்ட் பண்ணணும்னாலும் நான் டைரக்டா ஃபைல் சென்ட் பண்ண மாட்டேன், இந்த லிங்க்கை தான் சென்ட் பண்ணுவேன். இந்த லிங்க் தான் என்ன பண்ணும் அப்படின்னா, மறுபடியும் இந்த லிங்கை யார் ஓபன் பண்றாங்களோ அந்த இடத்துக்கு போய் அவங்க ப்ரௌசர்ல மறுபடியும் டீக்ரிப்ஷன் போட்டு என்கிரிப்ட் ஆனதை டிக்ரிப்ட் பண்ணி அந்த ஃபைலை வியூ பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு இந்த லிங்க்கை நீங்க எது வழியா சென்ட் பண்ணலாம் அப்படின்னா, நம்மளோட இன்ஸ்டன்ட் மெசேஜிங் பார்த்தோம் லாஸ்ட் இதுல, அது வழியா யாருக்கு நீங்க ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறோம் ஷேர் பண்ணலாம். அவங்க எக்ஸாம்பிளுக்கு இந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணுவாங்க, ஜஸ்ட் கன்சிடர் பண்ணிக்குவோம் நம்ம தான் அவங்க அப்படின்ட்டு. ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி காட்டும், இந்த ஃபைலு இப்படி இருக்கு, டவுன்லோட் பண்றீங்களான்ட்டு. டவுன்லோட் கொடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிடுச்சு. ரொம்பவே சிம்பிள் தான். இதுலயும் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. என்னதான் என்கிரிப்ட் பண்ணி டிக்ரிப்ட் பண்ணாலும், சப்போஸ் ஒரு சினாரியோ எடுத்துக்குவோம், இந்த ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசரோட கோடிங்கே ஒரு ஹேக்கர் ஹேக் பண்ணிட்டான். அப்போ என்ன ஆயிரும், இந்த என்கிரிப்ஷன்லயே என்ன என்கிரிப்ட் பண்றோம் அப்படின்ற கீயை கண்டுபிடிச்சிட்டானா யார் வேணா அதை டிக்ரிப்ட் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும். நார்மலா இருக்கதை விட இது ரொம்ப செக்யூர். பட் இதுலயும் நான் என்ன சொல்றேன்னா, கொஞ்சம் பெர்சன்டேஜ் ஆஃப் சான்ஸ் இருக்கு நம்ம டேட்டா வந்து மிஸ்யூஸ் ஆக. பட் நார்மலா நம்ம யூஸ் பண்றதை விட இந்த மாதிரி யூஸ் பண்ணாலே ஓரளவுக்கு குறைஞ்சிரும். இன்னும் 100% எனக்கு செக்யூரா வேணும் அப்படின்னா நீங்க வந்து ஆனியன் ரூட்டர் வழியா தான் உங்க டேட்டாவை ஷேர் பண்ணணும். இது எல்லாமே எப்படிதான் நம்ம ஷேர் பண்றோம்னா கிளியர் நெட் வழியா தான் ஷேர் பண்றோம். ஏன்னா இது வந்து .com அந்த டொமைன்ல இருக்கு. அது எப்படி ஆன்லைன் நெட் மூலமா ஒரு ஃபைலை நம்ம ஷேர் பண்ண முடியும் அப்படின்னா சிம்பிள் தான். உங்களோட டெய்ல்ஸ் ஓஎஸ்குள்ள ஜஸ்ட் நீங்க எந்த ஃபைலை ஷேர் பண்ணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஷேர் வியா ஆனியன் ஷேர் அப்படின்ட்டு. அதை நான் கிளிக் பண்றேன். ஸோ ஆனியன் நெட்வொர்க் மூலியமாவே நம்ம ஃபைலை டைரக்டா ஷேர் பண்ணலாம். டெய்ல் ஓஎஸ் இருந்துச்சுன்னா அந்த ஃபைல் செலக்ட் ஆயிடுச்சு. ஒரு ஃபைல் தான் ஷேர் பண்ண முடியுமா இல்லை, ஆட் கொடுத்து நம்ம அட் அ டைம் ஒரு 10 ஃபைல் 15 ஃபைல் கூட ஷேர் பண்ணலாம். கீழே ஒரு பச்சை கலர் பட்டன் ஸ்டார்ட் ஷேரிங் இருக்கு, அதை நான் இப்போ கிளிக் பண்றேன். அது என்ன பண்ணும்னா நம்மளோட ஃபைலை மறுபடியும் என்கிரிப்ட் பண்ணி நார்மல் நெட் வழியா கொண்டு போகாம ஆனியன் ரூட்டர் நெட் வழியா கொண்டு போகும். ஸோ நிறைய டைப் ஆஃப் என்கிரிப்ஷன், ஐபி என்கோடிங் நிறைய இது மாஸ்க் ஆக ஆரம்பிச்சிடும் நம்ம டேட்டா. இப்போ பார்த்தோம்னா ஜஸ்ட் இதில் லோட் ஆகிட்டு இருக்கு, நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஸ்டார்டிங்னு தான் வருது. ஓப்ஸ், க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அகெயின் நம்ம கொடுப்போம் ஷேர் வியா ஆன்லைன்ஸ். ஓகே, ஸ்டார்ட் ஷேரிங். ஸ்டார்டிங்னு வருது. ஸோ நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும்.
இது என்ன பண்ணுனா நம்ம டேட்டாவெல்லாம் ஃபுல்லாக என்கிரிப்ட் பண்ணி டீகோட் பண்ணி ஒரு ஷேரபிள் லிங்க் மாதிரி நம்மளுக்கு ரெடி பண்ணி கொடுக்கும். ஸோ கிளியர் நெட்டில் நம்ம ஷேர் பண்ணுறதை விட ஆனியன் ரூட்டரில் ஷேர் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இன்னும் 100% செக்யூராக இருக்கும். ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் நம்ம இப்போ இது பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து நம்ம ஃபைலை ஷேர் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கு. ஸோ உங்கள் ஃபைலோட சைஸு உங்கள் கம்ப்யூட்டரோட அதாவது ஸ்பெக்கு பொறுத்து இன்டர்நெட் ஸ்பீடெல்லாம் பொறுத்து இது கொஞ்சம் லேட் ஆகலாம். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆயிடுச்சுன்னா ரெடி ஆயிடுச்சு ஒரு லிங்க். இந்த லிங்க் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா நம்மளோட சர்வீசஸை அதாவது நம்ம ஃபைலை சேஃபாக செக்யூராக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இதுதான் இந்த ஃபைலு. இப்போ பார்த்தீங்கன்னா கீழே ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. இந்த அட்ரஸை பார்த்தோம் அப்படின்னா HTTPல .onion அப்படின்னு வருது. ஸோ .onionனாலே உங்களுக்கு தெரியும், அது வந்து டார் ப்ரௌசர் வச்சு இல்லாட்டி இந்த மாதிரி டெய்ல் ஓஎஸ்ல மட்டும்தான் அக்சஸ் பண்ண முடியும். அண்ட் இந்த லிங்கை நீங்கள் வந்து கிளியர் நெட்டில் இருக்க யாருக்காச்சும் சென்ட் பண்ணீங்கன்னா அவங்களாலையும் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா கிளியர் நெட்டில் இருந்து டார் நெட்வொர்க்கை அக்சஸ் பண்ண முடியாது. அது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ பேசிக்காக இந்த லிங்கை நீங்கள் சென்ட் பண்ணாலும் இதை டவுன்லோட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டார் நெட்டில் இருந்தாங்க தான் டவுன்லோட் பண்ண முடியும். அதனால ஸோ நீங்கள் யாருக்காச்சும் ஃபைல் அனுப்புனீங்க அப்படின்னா அவங்களும் செக்யூராக இருக்காங்க டார் நெட்வொர்க்கில், நீங்களும் செக்யூராக இருக்கீங்க. ஸோ உங்கள் ஃபைல் மிஸ்யூஸ் ஆகாது, எங்கேயும் லீக் ஆகாது, எந்த பிரச்சனை ஆனாலும் உங்களுக்கு வந்து எந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜுமே கிடையாது. ஸோ அந்த மாதிரி இருக்க எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கலாம். அண்ட் இந்த லிங்கை என்ன பண்ணலான்னா காப்பி அட்ரஸ் கொடுத்துட்றேன். காப்பி ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த லிங்கை பேஸ்ட் பண்ணி நம்ம போய் பார்ப்போம். பேஸ்ட் அண்ட் கோ. ஓகே, கொடுத்துட்டேன். லோட் ஆகிட்டு இருக்கு, வெயிட் பண்ணுவோம். ஜஸ்ட் மினிமைஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஆனியன் ஷேர் யூஸ் பண்ணி அந்த ஃபைல் காட்டுது, அதை நான் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே போனீங்க அப்படின்னா ஸ்டாப் ஷேரிங்னு இருக்கு. ஸோ உங்கள் ஃப்ரெண்டு டவுன்லோட் பண்ணிட்டான் அப்படின்னா உங்களுக்கு இன்டிமேஷன் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணலாம்னா இதை டவுன்லோட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்கே டவுன்லோட் கொடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணவான்னு கேட்குது. நான் ஓகே அதாவது சேவ் கொடுக்கறதுக்கு முன்னாடியே என்ன ஆயிடுச்சுன்னா இந்த இடத்துல நான் ஷேர் பண்ணியிருந்தாரு, அது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ டிஃபால்ட்டாக யாராச்சும் ஒருத்தவங்க நம்ம ஃபைலை டவுன்லோட் பண்ணாலே போதும், என்ன ஆயிரும் 100% ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இந்த நம்மளோட ஷேரிங் வந்து ஸ்டாப் ஆயிரும். ஸோ இதுவுமே எதுக்காக தான் பண்ணியிருக்காங்கன்னா செக்யூரிட்டிக்காக. ஏன்னா நம்ம ஒரு மெம்பருக்கு என் ஃப்ரெண்டுக்கு நான் அனுப்புறேன்னு வச்சுக்கோங்க, அவன் டவுன்லோட் பண்ணுறான், அவன் டவுன்லோட் பண்ணா அப்படின்றத டிடெக்ட் பண்ண உடனே இங்கே என்ன ஆயிரும் அப்படின்னா ஜஸ்ட் நம்மளோட சர்வீஸஸ் ஸ்டாப் ஆயிரும். ஸோ தட் வேற யாரும் இதை ஃபர்தராக டவுன்லோட் பண்ண முடியாது, அக்சஸ் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அண்ட் ஃபைனலாக நான் சேவ் கொடுத்தோன்னே என்ன ஆயிரும்னா ஓவராலாக இது வந்து இந்த மொத்த நெட்ஒர்க்லேருந்தே டெலீட் ஆயிரும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இப்போ நான் அகெயின் டவுன்லோட் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா unable to connect அப்படின்னு வந்துருச்சு. ஏன்னா அந்த ஃபைல் அந்த சர்வர்லேருந்தே டக்குன்னு டெலீட் ஆயிடுச்சு. ஸோ தட் நான் மறுபடியும் போய் இன்னொரு வாட்டி டவுன்லோட் கொடுத்தாலும் டவுன்லோட் ஆகலை. நம்மளோட ஃபைலோட சேஃப்டிக்காகவும் செக்யூரிட்டிக்காகவும் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ நார்மலாக அந்த லிங்கை லோட் பண்ணுவோம், என்ன வருதுன்னு பார்ப்போம். டவுன்லோட் கொடுக்காம ஜஸ்ட் அந்த லிங்கை மட்டும் லோட் பண்ணுவோம். அதுவுமே மோஸ்ட்லி ஒர்க் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எஸ், ஒர்க் ஆகலை. ஏன்னா அந்த ஃபைல் அந்த சர்வீஸ் எல்லாமே என்ன சொல்கிறது முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். கம்ப்ளீட் ஆனோடனே இதாயிரும். இங்கே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு டிக் அப்படின்னு காட்டுது, ஏன்னா ஒரு பர்சன் இதை டவுன்லோட் பண்ணி முடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் ஐக்கான் இருக்கு, அதை நான் கிளிக் பண்ணோடனே எனக்கு வந்து ஃபர்தராக செட்டிங்ஸ் வருது. நம்ம செட் பண்ணலாம், ஒரு டவுன்லோடில் ஸ்டாப் பண்ணாமல் 5 டவுன்லோட் கவுண்ட் டவுன் வைக்கலாம், இல்லாட்டி எவ்வளோ டைமுக்கு அதை யூஸ் பண்ணணும், இல்லாட்டி எந்த போர்ட்டில் வைக்கணும், இல்லாட்டி ஃபர்தராக அந்த ஃபைலுக்கு ஏதாச்சும் பாஸ்வேர்டு செட் பண்ணலாம். நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் சேட்டில் இந்த பாஸ்வேர்டு வைக்கிறேன்னு நீங்கள் பேசிட்டு அண்ட் ஃபைனலாக ஃபைலை ஷேர் பண்ணும்போது அந்த பாஸ்வேர்டு போட்டு ஷேர் பண்ணலாம். இன்னும் ஆனியன் சர்வீசஸே ரொம்ப கஷ்டம் தான், அதில் ஸ்டெல்த் ஆனியன் சர்வீசஸ் இருக்குது, அது போட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப ப்ரைவசியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபைல் ஷேரிங்கை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான் கைஸ். ஸோ இதை மாதிரி இந்த மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் சேஃப் அண்ட் செக்யூராக எந்த ஃபைலை வேணாலும் ஒரு ஆன்லைன் நெட்வொர்க்கில் நீங்கள் ஷேர் பண்ணலாம்.